சோப் ஆயில் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் இது வந்து இதுக்கு தனி அதுக்கு தனி. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரம் விளக்குறது பார்த்தீங்களா, அந்த பிரேஸ் அண்ட் காப்பர் கிளீனர் அதுவும் இன்க்ளூட் அது இருக்குது. அது மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை விட நீங்கள் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குறீங்க? மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து காஸ்டிக் சோடா ஆட் பண்ணியிருப்பாங்க சார். இது நம்ம அது கிடையவே கிடையாது. என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்ககிட்ட? இது டிட்டர்ஜென்ட் இருக்குது. அந்த டிட்டர்ஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 in 1ங்க சார். அது எல்லா மக்களும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். 1 yearக்குள்ளே 1 lakh மெம்பர்ஸை பிக் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கோலாக இருக்குங்க சார். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்றைக்கி நம்ம கூட வந்து கீதா அவர்கள் இருக்காங்க. பஞ்சசுத்தி சோப் ஆயில் அந்த ஸ்டார்ட் உடைய ஃபவுண்டர் தான் நம்மளோட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். ஸோ இந்த சோப் ஆயில் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் இது வந்து இதுக்கு தனி அதுக்கு தனி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் துணி துவைக்கிறதுக்கு ஒன்று, பாத்திரம் தைக்கிறதுக்கு ஒன்று, மேடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. இது எல்லாமே நீங்கள் வந்து கிளப் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இல்லாமல் இது எல்லாமே ஒன்றா யூஸ் பண்ணலாம். மக்கள் வந்து இது பயனடையணும். ஒரே இதில் வந்து ஒரே ப்ராடக்டை வாங்கி பயனடையட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் இது கொண்டு வந்தது. அதில் இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சோப் ஆயில் இந்த மார்க்கெட்டில் வந்திருக்கு. பட் நம்ம கம்பெனி இது விஎஸ்எஸ் என்டர்பிரைசஸ் எங்கள் கம்பெனி. என் பேர் கீதா. என்ன இதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரம் விளக்குறது பார்த்தீங்களா, அந்த பிரேஸ் அண்டு காப்பர் கிளீனர் அதுவும் இன்க்ளூட் அது இருக்குது. அதில் வந்து இது இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து இது நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் வந்து நிறைய பேர் எஸ்ஹெச்சியில் தான் நான் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்ஹெச்சியில் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே. மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி நல்ல பெரிய பெரிய கம்பெனி இதெல்லாம் வந்திருக்குங்க சார். அது சுத்தம்னு சொல்லிட்டு கூட ஒன்று வந்திருக்கும். அதை விட நம்மளது வந்து பெஸ்ட்டாகவும் இருக்குது. குவாலிட்டிலையும் சரி, ரேட்டும் சரி பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே. மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும் எப்போதுமே. அதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்றத விட ஓகே அந்த ப்ரைஸ்க்கு இது கிடைக்குதே, இதை நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ற ஒரு கன்சியூமர் மைண்ட் செட் இருக்கும்ல. மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை விட நீங்கள் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குறீங்க? சார், மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் கன்ஃபார்ம் அதில் வந்து எல்லா பொருளுமே வந்து காஸ்டிக் சோடா ஆட் பண்ணியிருப்பாங்க சார். மேக்ஸிமம் நான் எம்எஸ்எம்மில் நான் ட்ரைனிங் எடுத்தப்போ கூட எனக்கு வந்து கொடுத்தது வந்து காஸ்டிக் சோடாவும் ஆசிட் சிலரிலாம் ஆட் பண்ணி தான் கொடுத்தாங்க. இது நம்ம அது கிடையவே கிடையாதுங்க சார். ஆசிட் சிலரியோ காஸ்டிக் சோடா ஹார்ம்ஃபுல் ஆசிட் எதுவுமே கிடையாதுங்க சார். இதில் ஒன்லி வந்து ஹெர்பலான ஆசிட் தான். இப்போ ஹெர்பல் ஆசிட்னா என்ன தெரியலைங்களா? இப்போ லெமனில் வர்றது பார்த்தோன்னா லெமனும் ஒரு லெமனில் வர சிட்ரிக் ஆசிடு ஒரு ஆசிடு தான். அந்த மாதிரியான ஒரு இதுவை வச்சு தான் நம்ம தயாரிச்சிருக்கிறோம் சார். இது அதனால் வந்து நம்மளுக்கும் உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அந்த நல்லா பெஸ்ட்டான குவாலிட்டியாக இருக்குதுங்க சார். என்ன ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க? என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்ககிட்ட? இது என்கிட்ட எல்லாமே இருக்குது. வாஷிங் டிட்டர்ஜென்ட் இருக்குது. அந்த டிட்டர்ஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 in 1ங்க சார். அது ஒன்று ஹேண்ட் வாஷ், நம்ம கையில் துவைக்கிறாங்க பார்த்தீங்களா, கையில் துவைக்கிறதுக்கு பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க, சோப்பும் பவுடரும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது நம்மளுடைய லிக்விட் ஊற்றியே அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ்னு பார்த்திங்கன்னா வெளியே நம்ம மார்க்கெட்டில் பெரிய பெரிய கம்பெனிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 100 ml இல்லை மிஞ்சி போனால் ஒரு 1/4 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 250 ml கொண்டு வருவாங்க. அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இது வந்து 1 லிட்டரே நம்ம அதே 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஏன்னா மக்கள் வந்து பயனடையணும். என்னுடைய நோக்கம் என்னென்னா, மெயினாக மக்கள்கிட்ட நம்மளோட ப்ராடக்டை பெஸ்ட்டானதாக நல்லா குவாலிட்டியாக எதுவுமே சேர்க்கணும். எல்லா மக்களும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ விம்ஜெல் என்பது சோப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சோப்பு தான் யூஸ் பண்ணேன், துணி சோப்பே மீந்து போட்டு துவச்சி துலக்கிக்கலாம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ரேஷஸ்லாம் நிறைய வருது. ஆனால் நம்ம ப்ராண்டில் யூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஜெல் யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு கனவாக இருந்த காலம் இருக்குது. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க சார். எங்கள் எஸ்ஹெச்ஏ மெம்பர்ஸ் எல்லாருமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றது யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன்று டிஷ் வாஷ் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ளோர் கிளீனர் இது போடுறோம் சார். ஃப்ளோர் கிளீனர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சார். எப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது அழுக்கு அப்படியே உறிஞ்சி எடுத்துன்னு வந்த மாதிரி இருக்கும். அந்த தரை பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பயங்கர நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம நடக்கும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லை 3 in 1 சார். அது நம்ம இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம், வாலில் இதுவும் க்ளீன் பண்ணலாம், கண்ணாடி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதுவும் க்ளீன் பண்ணலாம், பாத்ரூம் டாய்லெட்டும் க்ளீன் பண்ணலாம் சார். அந்தளவுக்கு வாசனையாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் சார். அது ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் கண்டிஷ்னரும் போடுறோம். அதுவும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கொடுக்குறேன் சார். ஒன்லி 1 liter 90 rupees தான் சார். அது யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா ஃபீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பஞ்சசுத்தி அப்படின்னு இந்த 5 வேலையும் ஒரே இது செய்கிறதுனால இது பஞ்சசுத்தி மெயினாக இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கார் வாஷ் பண்ணுறோம், அதில் நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க.
அது இல்லாமல் இன்னொருத்தவங்க வந்து இந்த பஞ்சை சுத்தி யூஸ் பண்ணும்போது எங்கள் இந்த பாசி பிடிக்கிறதெல்லாம் போயிடுது அப்படின்னு அவங்களே தனியாக ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இன்னும் நாங்கள் அதெல்லாம் போய் இது பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கல. மக்களுடைய ஃபீட்பேக் நாங்கள் போட்டோம். இதில் வந்து இந்த மாதிரி நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது, பஞ்சை சுத்தி வேணும்ன்ட்டு கம்பலாக கேட்டு வாங்குறவங்களாம் நிறைய பேர் இப்போது இருக்காங்க. உங்களோட ஸ்டார்ட் அப்பை அடுத்த கட்டமாக ஸ்கேல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? எந்த நகர்வில் இருக்கீங்க இப்போது? எல்லா மக்களும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். ஒன்று மெயினாக எனக்கு எத்தனை ஒரு 1 இயருக்குள்ளே 1 lakh மெம்பர்ஸை நான் பிக் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கோலாக இருக்குங்க சார். ஓகே, வாழ்த்துக்கள். உங்களோட ப்ராடக்ட் 1 lakh பீப்புளை போய் சேரணும் அப்படின்றதுக்கான கண்டிப்பாக சார். வாழ்த்துக்கள் வந்து டீம் பிரைம் சார்பாக சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். தேங்க்யூ.